ஒரு கேடு கட்டவனோட மகன் ஒரு கேடு கட்டவனாம மாறுறதுல ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனா ஒரு தெய்வத்தோட பிள்ளை, சரியா, தெய்வத்தோட பிள்ளை ஒரு கேடு கட்டவனா எலும்பு துண்டு கட்டி கவிட்டு திரிகிற நாய மாதிரி ஆகுறதுல ஒரு ஆச்சரியம் இருக்கு. அதை வியந்துதான் எல்லாம் பார்ப்போம். நான் யாரை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த விஜயபாஸ்கர் இருக்காங்க தானே, உதவின்னு யார் கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சாலும் என்னன்னா அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கோ அதை சரியா பார்த்து கணிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல அவரை மாதிரி அடிச்சுக்க யாருமே இல்லை. அதனாலதான் அவர் கருப்பு எம்ஜிஆர்ன்ற அந்த பேர் வாங்கினாரு. ஆனா அவரோட பிள்ளையா பிறந்துட்டு இந்த டட்டா கரெக்ட நாய், கேவலப்பட்ட நாய், அதுல தாய்க்கு இருக்கிற அந்த குணம் அப்படியே எதுக்கு போல அந்த டட்டா நாய் தவிட்டு நாய் பொறுமையில வாடா போடான்னு கதைக்கிறதான் டிஎம்கே கிட்ட அந்த போயிட்டு ஸ்டாலின்ட்டு எலும்பு துண்டை நக்கி தின்னுட்டு வந்த கட்டா கரெக்ட் நாய் இருக்கு தானே அது விஜயபாஸ்கர். இதையும் சொல்ல வரேன்னா, இப்ப ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஜேசன் சஞ்சய் பாருங்க. அவர் சிரிக்கும் போது எங்களுக்கு அந்த அந்த ஸ்மைல் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த கனெக்ட் ஆகுது. என்னத்துக்குன்னா அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நிறைய பேர். அது கரெக்டா இருக்கே பாருங்க. எல்லாத்தையும் மதிக்கிறாரு, ஈக்குவலிட்டி எல்லாத்தையுமே ஈக்குவலிட்டியா பார்க்குறாரு. யாரையும் உசத்தி பதிச்சு இல்லாம, நாம் பெரிய ஒரு ஆட்டிடியூட் இல்லாம ஒரு ஹம்புலா ஒரு சட்டிலா இருக்கிறாரு. நம்ம சிஎம் விஜயனா அப்படி இருப்பாரோ அதே மாதிரி அவருக்கு பிறந்த பிள்ளை அவரை மாதிரி தான் இருக்கும்ன்றத ஒரு நிரூபிக்கிறார். அதுல அதை பார்க்க எங்களுக்கு ரசிகர்களா இருந்தாலும் ஒரு தொண்டரா இருந்தாலும் நம்மளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவரோட கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அவர் சந்தோஷமா சிரிக்கிறத பார்க்க எங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. என்ன காரணம், எங்களுக்கு விஜயனா ரொம்ப பிடிக்கும். அவரே மாதிரியே அவரோட பிள்ளையும் இருக்காரு. எந்த ஒரு எள்ளளவு கூட வித்தியாசப்படாம அவரோட மேன்வசம் எல்லாமே சகலதும் நம்ம விஜயனா மாதிரியே இருக்கு. மற்றவங்களை பண்பா மதிக்கிறதுல பேசுறதுல சகலத்துலயுமே விஜயனா மாதிரி இருக்கு. அதனாலதான் எங்களுக்கு அவ்வளவு ரொம்ப பிடிச்சது. ஆனா இந்த தட்டா தறிகட்டு நாய், இந்த ஒன்று சொல்லிட்டு இருக்கு பாருங்க, இந்த சீமான் தருதுல தட்டா நாய் பிரபாகரனை பார்த்தது இல்லை. தமிழ் ஈழம் எங்க இருக்குன்னு தெரியாது. அது தலைவர் பிரபாகரன் என்னத்தை பேசினாருன்னு தெரியாது. அவருடைய கொள்கை கோட்பாடு எதுவுமே ஒன்றும் தெரியாது.